காசு இப்போ நாங்கள் தம் பிரியாணி போட்டது தம்மை நாங்கள் இப்போ திறக்க போகிறோம் பேக்கிங்க சுற்றி பாருங்கள் சீல் பேக் உடைச்சிட்டோம் சீல் பேக்கை ஃபுல்லாக உடைச்சிட்டோம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதுதான் இப்போ அரிசி உடையில பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதுதான் தம் பிரியாணி கஜு எல்லாம் போட்டு சும்மா கஜு எல்லாம் மிதக்குது ரைஸ் அப்போ இதில் சிக்கனை போட்டு மூடி வைக்கிறேன் இல்லை சும்மா இது இப்படி தான் இது டம் போட்டாச்சு இதுக்கு இனி அரிசி உடையாமல் எடுக்கிறது தான் ரைட் இதில் அரிசி உடையாமல் இப்படி சுற்றி சுற்றி எடுத்து நீட் அரிசி பெரிய அரிசி பாஸ்மதி அரிசி தின்ற ஒரு ஃபீலிங் கொண்டு தரது இப்படி செய்றீங்க அரிசி உடையக்கூடாது டம் போட்டால் அரிசி உடையக்கூடாது ரைட் இதுக்கு என்ன ஒனியன் எல்லாம் போடுறீங்களா இது தயிர் இதெல்லாம் தயிர்லாம் போட்டு இதெல்லாம் தயிரெலாம் போட்டு தான் எடுக்கிறீங்க அப்படியா பிரியாணி ஒன்று தயிர் நெய் இதெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி உள்ளுக்கு வச்சிருவோம் இப்படி வச்சுட்டு இது இப்போ பாருங்கள் அரிசி உடையாமல் வரணும் ரைட் உடையப்படாது உடையாமல் இது நீட்டாக அரிசி நீட்டமாக இருக்கணும் ரைட் கெட் த பாயிண்ட் காய்ஸ் தானே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இதெல்லாம் குக் என்று சொல்கிறது எல்லாத்துக்கும் லேஸாக செய்யலாம் அப்படி தனித்தனியாக ரைஸ் வரணும் இங்கே வந்து படிச்சுக்கொள்கிற விஷயங்கள் தான் பாருங்கள் நீங்களும் ஃபாரின் வர ஈக்கிறேன்னு சொன்னால் வார்த்தை நினச்சி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ஃபியூச்சரில் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இப்போ செஞ்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாமல் லைக் பண்ணி கட்டாமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஆக்குற போய்ஸலுக்கு ஒரு செலுட் உண்டாட்டிங்க வேறு லெவல் சாப்பாடு